யாரெல்லாம் சாகடிக்கிறார்களோ அவர்களுக்காக உங்களுக்காக அவரிடத்தில் தேவன் பழி வாங்குவார். எனவே அன்பானவர்களே, அவர் பழி வாங்கும் தேவன் அல்ல. அவருடைய கருத்து என்னவென்றால், என் ஊழியன் எனக்கு மேன்மையானவன், என் ஊழியன் முக்கியமானவன், என் ஊழியன் பிரதானமானவன். எனவே ஊழியனுக்காக பழி வாங்கும் கர்த்தர், ஊழியனுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். எனவே அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, தம்முடைய ஊழியக்காரருக்காக அவர் பழி வாங்குகிற ஒரு தெய்வம். இரத்தத்திற்காக அன்பானுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, கெடுத்த. இரண்டாவது அன்பானுடைய அவர்களுக்கு நியாய தீர்ப்பாம். மூன்றாவது அன்பானுடைய தம்முடைய ஊழியனுடைய இரத்தத்திற்காக அவர் பழி வாங்கும் கர்த்தர். என்பதே பிள்ளையே, உன் உழைப்பு மேன்மையானது, உன்னுடைய தியாகம் மேன்மையானது, உன் அர்ப்பணம் மேன்மையானது, உன்னுடைய காரியங்கள் மேன்மையானது. உலகத்துக்கு மதிப்பு தெரியாது, கணவனுக்கே தெரியாது, மனைவிக்கே தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, ஏன் சக ஊழியர்களுக்கே தெரியாது. பட் காட் வேல்யூஸ் யுவர் மினிஸ்ட்ரி. தேவன் உங்களுக்காக அன்பாருடைய பழி வாங்கும் தெய்வம். ஒன்பதாவதாக, ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால், தேவனால் புகழப்படுகிறவன். எத்தனை பெரிய சாட்சி! உலக புகழ்ச்சியை விட, சமுதாய புகழ்ச்சியை விட, பொன்னாடையை விட, போர்வைகள் சால்வைகளை விட தேவன் சொல்கிறார், ஐ அப்ரிஷியேட் மை சர்வன்ட். வாசிக்கிறேன் கேளுங்கள், 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் தம்முடைய ஊழியக்காரர்களை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அதனுடைய கருத்து என்னவென்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஊழியக்காரரே. கவனியுங்கள், எல்லாருக்கும் முன்பாக, யாருக்கு முன்பாக? தூதர்களுக்கு முன்பாக. 6ஆம் வசனம் படிக்கிறேன், திரளான ஜனங்கள். அடுத்து அன்பானவர்களே, அங்கே தேசத்திலிருந்த பல வித்தியாசமான ஜனங்கள், திரளான ஜனங்கள், ஆரவாரம். அடுத்து ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாணம், அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள். திரும்ப சொல்லுகிறேன், அங்கே தூதர்கள் இருந்தார்கள். 10ஆம் வசனத்தில் தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தூதர்களுக்கு மத்தியிலே, திரளான கூட்டத்தின் மத்தியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய ஊழியக்காரரே. எத்தனை பெரிய வார்த்தை! ஒரு ஊழியன் சொன்னால் a man of appreciation. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஊழியர்களே, யூ ஆர் அப்ரிஷியேட் பை காட். தேவன் உங்களை புகழ்கிறாரே, இதை விட வேறு என்ன வேண்டும்? உலகம் புகழ்வதில்லை. இன்றைக்கு அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. நீ என்ன பண்ணுங்க, என்ன செய்யுங்க, சிறப்பாக கூட பண்ணுங்க, நோபடி அப்ரிஷியேட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசியே, உங்கள் போதகரை என்றைக்காலும் வாழ்த்திருக்கிறீங்களா? அன்பு ஊழியர்களே, யாரையாக ஒரு போதகருக்கு நீங்கள் புகழ்ந்திருக்கிறீர்களா? இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சிறிய வார்த்தை அவரை அழைத்து